வாரீங்களோ? ஆமா. கிளாஸுக்கு வாங்கோ. பாப்போம். ஆ? அது இல்ல பாப்போம். அக்கா என்னென்றால் ஒவ்வொரு ஆக்கள் இப்படி செய்யல அவர்களுக்கு ஒரு உஷார் வராது. இது ஆசை ஆர்வத்தோடல படிக்கிறோம். ம். வந்து இல்ல அதில விளங்காது. இன்றைக்கு அவர் வேற புதுசு தானே. கோம்ப ம். சேட்டாலும் பரவாயில்ல. நாங்க தெரியாத அறிஞ்சு கொள்வோம். அப்புறம் நான் அவர்களுக்கும் அப்படி இருந்தா சோர்வாயிரும். கேட்டு கொண்டிருப்பேன். அப்புறம் அவங்களுக்கும் சோர்ந்து போயிரும். வேணுமே செய்கிற ஆக்களுக்கும். சரி. அன்பிலேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் இந்த காலை பொழுதில் நன்றியை கூறியபடி மற்றும் இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதர வாழ்த்துக்களையும் கூறி இன்று 16/7/2026 மற்றும் ஒரு வியாழன் காலை நேரல பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே இடம்பெற நிகழ்ச்சியில் இன்றும் இடம்பெற காத்திருக்கின்றது. முதலில் மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகாசன பயிற்சி, அதனைத் தொடர்ந்து சென்று பொருட்சொல் கொடுக்க இல்லையோ தெரியல, கொடுத்தனா கொடுக்கலையா தெரியல, பொருட்சொல் தொடர்ந்து 9 மணிக்கு நாங்கள் ஆங்கிலம் கற்போம். 9:10 நினைக்கிறேன் ஆங்கிலம் கற்போம். அதனைத் தொடர்ந்து கவிதை நேரம் முதல் பகுதியோடு சிவதர்சனி ராகவன் அவர்கள் தொடர்ந்து வரி கவிகளுடன் எல்லோரும் இணைந்து கொள்ளலாம் என்று கூறியபடி வணக்கம் தமிழக்கா, வணக்கம் பல்நெல்ல வாங்கோ. வணக்கம் மணி. தற்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. பாரன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி தோப்பாளினி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இப்படி இடமா இருக்குங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் உற்சாகம் தானே? சரி, நானும் அதே உற்சாகத்தை இருக்கேன். சரி, மிக்க நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் பாமதுக்களம் சந்திக்கின்ற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலங்களையும் விசாரித்தபடி லண்டனிலிருந்து கரைவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவனுக்கு இலக்கம் 860 என்று சொல்லிக்கொண்டு பலம போல பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 19 31 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரம் உடுப்பு வஸ்திரமும் தரித்து அது அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவுமல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான்.
அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அந்த ஐஸ்வர்யவான், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். சிந்தனையாக, அதாவது ஒரு அந்த ஒரு பணக்காரன் ஒரு ஆள் தினமும் அந்த விலையேறப்பட்ட உடுப்புகள், அந்த பொன்னாவரங்கள் தரித்து வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவருடைய வீட்டுல ஒரு 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 இயலாத ஒரு ஆள் படுக்கையில் அவர் நடக்க மாட்டார். ஒரு வரிசையா வருத்தம் உள்ள ஆள் அவர்கிட்ட மேசையில் சாப்பாட்டு இதுல அவர்கிட்ட மேசையிலிருந்து விழுறத துணிக்கையில எழுதி சாப்பிட்டு இருந்தவர். அப்ப அதுல நாயெல்லாம் நக்கிக்கிற இதுல அவர் சரியான கொடுமையை அனுபவிச்சார். அவர் லாசர் வந்தவர் சரியான கொடுமையை அனுபவிச்சவர் இந்த வந்த வாழ்நாளில. ஆனா பணக்காரனும் ஐஸ்வர்யம் வாழ்ந்து அது பறிச்சு போய் பாதாளத்துக்கு போயிட்டார். அவர்கிட்ட நிறந்து போயிட்டு அங்கிருந்து காண்றார். இவர் அந்த லாசர் ஆபிரகாமின் மடியில இருக்கிறார். அப்ப கூப்பிட்டு சொல்றார், எனக்கு இந்த வேதனையா இருக்குது, இந்த அக்கினி சுவாலை தாங்க இல்லாம இருக்குது, எனக்கு அந்த ஒரு விரல்ல தொட்டு நாக்குல வைங்கன்னு சொல்லி இந்த கிஞ்சுறார், அடிச்சு கத்துறார் வேதனையில. அதுக்கு பிறகு சொல்றார், எனக்கு 5 சகோதரங்கள் உண்டு, அவை பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவையிட்ட போய் சொல்லுங்கோ இந்த இடத்துக்கு வர வேண்டாம், நீங்களும் சந்தோஷம் அந்த நன்மை செய்து பழகுங்கன்னு சொல்லி, அந்த வேதனை பட வேண்டாம், இந்த இடத்துக்கு வர வேண்டாம், ஏனென்றா அவளை வேதனை அக்கினிக்கு வர சாங்கலான்னு சொல்லி சொல்றேன் அவர் ஆபிரகாமுக்கு. அதுக்கு ஆபிரகாம் சொல்றேன், அவைகளுக்கு இங்க தீர்க்கதரிசிகள் இருக்கிறோம், அவையிட்ட சொற்கிட்ட அவை நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஏதாவது இந்த ஆடம்பரமா இந்த புலோதனை வாழ்ந்து போட்டு மரித்த உடனே நரகத்துக்கு போயிடும். அதுதான் இந்த உதாரணமா இயேசு சொல்லிக்கிறாரு. வேதனைப்படுற நேரத்தில இருந்து ரெண்டு சகோதரங்களும் இங்க வர வேண்டாம், இரண்டா இந்த வேதனை தாங்கலான்னு சொல்லி இந்த அதிகாரம் முடியுது. நாளைக்கு சகோதரி 17ஆம் அதிகாரம். ஆனா அந்த பரதேசியா வாழ்ந்தவர் இந்த லாசர் அவற்றை ஆத்மா ஆபிரகாம் என்ற மடியில இருக்குது. அது மற்ற சோமா வாழ்ந்தவர் நரகத்துக்கு போயிட்டார். அங்க வேதனையெல்லாம் கத்துறாரு. தன் சகோதரங்களும் இங்க வர வேண்டாம் சொல்றேன். அதோட சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாக்கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமீன். அன்பான இயேசுராஜனுக்கு மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே, பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும்
இயேசப்பாவுடைய பிரசன்னம், பாதுகாப்பு, தயவு இருக்க வேண்டும்படி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காம் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு 3 முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, உலக ரீதியில் ராஜா இந்த கொடிய வெப்ப அலையினால் தகப்பனே அநேக ஆத்துமா, ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. தகப்பனே, ஒரு விசை மனதுருகி ராஜா இந்த காலநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு ஜெபிக்கிறேன் தகப்பனே. காற்றையும் கடலையும் வார்த்தை நான் அடைக்கிற தேவகுமாரனுக்கு தகப்பனே ஒரு கோடி நன்றி ராஜா. தகப்பனே, இந்த வெப்ப அலையை குறைத்து ராஜா உங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாக வாழ ஜெபிக்கிறேன் ராஜா. அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தப்பிதங்கள், பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் உங்களது பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ராஜா, மன்னித்து ராஜா. இந்த பரிசுத்தம் உள்ள கல்வாரி ரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கழுவி ஆசீர்வதிங்க ராஜா, கழுவி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. அதுக்காக கோடி நன்றி ராஜா. நீ கழுவி ஆசீர்வச்சுமேக்கா கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தாப்பனே, சோத்திரம். மற்றும் ராஜா, பாமோத்தில் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் தினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லும் இடமெல்லாம் வினாடியும் கூடவே இருந்து அவர்களை ரகளான மூடி பாதுகாப்பா எடுத்தவன்னு சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேறு பிள்ளைவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா பாலம் கல்வியவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் கண் விழிக்கச் செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு பாமுவன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எனது காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று என் நற்செய்தி சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்டது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் பல தரப்பட்ட துன்பங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். பல்வேறு விதமான சுமைகள், துன்பங்கள், தோல்விகள், இழப்புகள், மரணங்கள், விபத்துக்கள் போன்ற பல துன்பங்களை நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திற்குள்ளும் எங்களுக்குள் பல துன்பங்கள் இருக்கின்றன. பிள்ளைகளின் துன்பம், கணவன் மனைவியின் துன்பம், பெற்றவர்களின் துன்பங்கள் என்று இப்படி பல வகையான துன்பங்கள் எங்களை சூழ்ந்துள்ளது. இந்த இடத்தில் இயேசு கூறுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நாம் இறைவனிடம் போகும்போது நம்பிக்கையுடன் போக வேண்டும். இறைவன் கூப்பிடுகிறார், என்னிடம் வாருங்கள் என்றால் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக அங்கு போக முடியாது. அப்படி போனால் எங்களுக்கு அது கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நாம் இறைவன் மேல் கொண்டுள்ள அன்பும் நம்பிக்கையினாலும் தான் இறைவன் எங்களோடு கூட இருக்கின்றார். சில சூழ்நிலைகளில், எல்லா சூழ்நிலைகளிலும் இல்லை, சில சூழ்நிலைகளில் நாங்கள் கஷ்டத்தினால் துவண்டு கொண்டிருப்போம், கஷ்டத்தினால் வாடிக்கொண்டிருப்போம், வேதனையால் நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் எங்களுடைய சுமைகளை கூறுவோம். ஆனால் இறைவனை நாங்கள் மறந்து வாழ்ந்து விடுவோம். இறைவனிடம் நாங்கள் செல்வதற்கு எங்களிடம் ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையின் மூலமாத்தான் நாம் இறைவனிடம் எங்களுடைய துன்பங்களை நான் இறைவனிடம் சொல்லிவிட்டேன் என்று மன திருப்தியுடன் நாங்கள் செல்ல வேண்டும். இறைவனிடம் கூறிவிட்டேன், இது நடக்குமா நடக்காதா என்று சொன்னால் அது எங்களுடைய தளம்பின மனதை காட்டுகின்றது, நம்பிக்கையின்மையை காட்டுகின்றது. பாருங்கள், அந்த ஒரு நோயாளியை கூரையை பிரித்து, அவர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார், கட்டிலோடு கொண்டு வந்து கூரையை பிரித்து இறக்குகின்றார்கள். ஏனென்றால் அவ்வளவு சனக்கூட்டம். அப்ப அவர்களுடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது, நீ எழுந்து செல் என்று கூறுகின்றார் இயேசு. அதே போல்தான் இயேசுவின் ஆடையை தொட்ட அந்த பெரும் போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் கூட எத்தனையோ வைத்தியரை பார்த்திருப்பார், எத்தனையோ மருந்துகளை உண்டிருப்பார். ஆனால் இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் குணமாகுவேன் என்ற அந்த நம்பிக்கை அவளை குணமாக்கியது.
எங்கேயோ எவ்வளவோ சனத்து கூட்டத்தில் இயேசுடன் போய் நான் ஆசீர்வாதம் வாங்க முடியாது, இயேசுடன் என்னுடைய நோயை சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய ஆடையை தொடுவோம் என்று நினைத்த அந்த பெரும்போக்கு பெண்ணின் நம்பிக்கையை அங்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது 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 என்று நினைத்தோமானால் நிச்சயமாக நடக்காது. நிச்சயமாக நாங்கள் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளவும். அது எப்படி நம்பிக்கை கொள்வது? எங்களுடைய முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிச்சயம் இறைவன் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கூறுகின்றார். நல்ல நிழலாக, நல்ல குடியாக, நல்ல தந்தையாக, நல்ல தாயாக இருந்து எங்களை காப்பாற்றுகின்ற இறைவனுக்கு எங்களுடைய துன்பங்களை நாங்கள் சொல்லுவோம், இறைவனிடம் செபிப்போம், இறைவனிடம் வேண்டுவோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக தூய காமல் அன்னையின் திருவிழா எங்கள் ஊரில் மிகவும் பிரமாண்டமாக நடைபெறுகின்ற ஒரு கார்மல் அன்னையின் திருவிழா. அன்னை மரியா எங்களுக்கு அளவற்ற நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். எங்கு சென்றாலும் இப்போது அன்னை மரியாவின் ஆலயங்களும் திருவிழாக்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்னை மரியா நமக்காக தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுபவளாக இருக்கின்றார். நாம் விசேஷமாக அன்னை மரியாவின் விசுவாசத்தையும் அன்னை மரியா இறைவன் பால் கொண்டுள்ள அன்பையும் நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலம் ரெட்டி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்த மேனு உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. உற்சாகமாக வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு இன்று டேவிட் அண்ணா வரமாட்டார் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். அந்த நற்செய்தி சிறிய நற்செய்தி தான், அதையும் வாசித்து சிந்தனைகளையும் தந்து தருகின்றேன். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்று என்கின்றது இன்றைய திருப்பாடல். என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 2049 என்று கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்திக்கு முன் வாழ்த்துடியாக, அல்லேலூயா அல்லேலூயா, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 11, திருவசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நாம் வாழும் இன்றைய நாட்கள் மன அழுத்தம், மன உளைச்சல், அமைதியின்மை நிறைந்த நாட்கள். செல்வமும் வசதியும் பெருகினாலும் அமைதியின்றி மனதில் பாரத்துடன் வாழ்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. தெருவிலுள்ள சுமையை இழுத்து தன் தலைமேல் வைத்துக்கொண்டு நொந்து நொடிந்து அருந்த பட்டமாக அல்லாடுகின்றான் மனிதன். அறிவியல் பொருட்கள், நுகர்வு கலாச்சாரம், பொழுதுபோக்கு அம்சங்கள், கலாச்சார சீரழிவு, ஆன்மீக வெற்றிடம் என்னும் பெரும் சுமைகளை சுமந்து சுமந்து சோர்ந்து போயுள்ளான். இளைப்பாறுதல் தேடி எங்கெங்கோ அலைந்து அதிலும் சோர்ந்து போகின்றான். பணம் கொடுத்து வாங்கும் முயற்சியில் பலர், மதுவில் மாதில் தேடும் ஒரு கூட்டம், போதை, சினிமா, ஊடகம் இவற்றில் தேடும் இன்னொரு கூட்டம், அந்த இடம் இந்த ஆளென்று அலைமோதும் புரிதொரு கூட்டம். ஆனாலும் இளைப்பாறுதல் கண்டடைந்தார் யாரும் இல்லை. இவ்வாறு பல்வேறு சுமைகளால் சோர்ந்து போன அனைவருக்கும் ஆறுதல் தரும் அருமையான வாக்குறுதியை இன்றைய நற்செய்தி வாசகமாக பெற்றிருக்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்னும் இயேசுவின் அழைப்பு அனைவருக்குமானது, சமயம் கடந்த அழைப்பு. இந்த அழைப்புக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம்.
கடவுளை தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு தேடுவோருக்கும், நல்லவர்களாக வாழ முயற்சி செய்தும் பலவீனத்தில் மனித குறைபாடுகளில் தொடர்ந்து தவறிக்கொண்டிருப்பவர்களுக்கும், அதனால் சோர்விட்டிருக்கின்றவர்களுக்கும் இயேசு இந்த நற்செய்தியை தருகின்றார். இந்த அழைப்பு உண்மையை திறந்த உள்ளத்தோடு தேடி அதனால் சந்தித்த துன்பங்களினால் துயரங்களினால் களைப்படைந்தவர்களுக்கான அழைப்பு. நம்முடைய அறிவை கசக்கி பிழிந்தால் கடவுளை அடைந்து விடலாம் என நினைத்தால் அது முற்றிலும் தவறு. மாறாக இயேசுவின் மீது நமது பார்வையை திருப்பி அவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் கடவுளின் அன்பை நாம் பெறலாம். என் சுமை எளிதாய் உள்ளது என இயேசு சொல்வது வெறும் சுமையை குறிப்பது அல்ல, மாறாக அன்பு சுமையை குறிப்பது. அன்பு உள்ள இடத்தில் மலை சுமையும் மாலை சுமையாகிவிடும், அன்பில்லாத இடத்தில் மாலை சுமையும் மலை சுமையாகிவிடும் என்று சொல்வார்கள். காரணம், அன்பு உணர்வு கொண்டு சுமக்கின்ற எதுவும் பழுவாக தெரிவதில்லை. யார் மீதாவது நாம் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தால் அவர்களுக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருப்போம். அது கடினமாக இருந்தாலும் அந்த நபரை நாம் மிகுதியாக அன்பு செய்தால் அது நமக்கு பெரிய வேதனையை கொடுக்காது. நமது அன்புக்குரியவருக்காக செய்கின்றோம் என்ற எண்ணமே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அதைத்தான் இயேசு இங்கு குறிப்பிடுகின்றார். நம்மீது கொண்டுள்ள அன்பின் காரணமாக நமது சுமைகள் இயேசுவுக்கு கடினமாக தெரியவில்லை. நமது சுமைகளை நாம் சுமக்க இயலாமல் வருந்துகின்ற போது, உண்மையாக நேர்மையாக வாழ்வதனால் சந்திக்கும் துன்பங்களை பார்த்து நாம் பயப்படுகின்ற போது, சோர்வுறுகின்ற போது ஆண்டவரின் இரக்கம் நமக்கு நிறைவாக கிடைக்கின்றது. கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பினால் நமது சுமைகளை சுமக்க தயாராக இருப்பது போல் நாமும் மற்றவர்களின் சுமைகளை தாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அன்பின் வடிவமாக மாற வேண்டும். அன்பு ஒன்றையே தன் வாழ்வின் முழு நோக்கமாக கொண்டு மற்றவர்களின் சுமைகளை தானே சுமந்து இறுதி வரை இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த அன்னை தெரேசாவை போல நம் உடல், உள்ளம், ஆன்மா முழுவதையும் அன்பினால் நிரப்ப வேண்டும். அன்பு நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அப்போது கடவுளின் அன்பின் வெளிப்பாடு நம்மிலிருந்து பொருள் கொடுக்கும். அன்பின் இயேசுவே, பிறரின் சுமைகளை தாங்கும் தாராள உள்ளத்தை எமக்கு தாரும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் கார்மேல் அன்னையின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். கார்மேல் மலை அன்னை அந்த கல்வாரி அந்த ஜெருசலேம் பகுதிகளிலே அந்த கும்ரோன் மலை என்ற அந்த மலையிலே இருக்கின்ற அந்த துறவிகளின் அந்த வாசஸ்தலத்தில் அன்னை கார்மேல் அன்னை திரு அன்னையாக வீட்டிருக்கின்றார். அந்த அன்னை எப்போதும் ஒரு உத்தரிய அன்னை என்று நாங்கள் சொல்லுவோம். கஷ்டப்படுகிறவர்களுக்கெல்லாம் மாறுதல் அளிக்கும் அந்த அன்னையை நாங்களும் நினைவில் கொண்டு துன்பங்களினால் சோர்ந்திருக்கின்றோம், சுமைகளினால் வாடி இருக்கின்றோம். எல்லோருக்கும் அந்த அன்னையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, வாழைமுகனையும் வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த பாலன் வேலு பிள்ளையவர்கள், அண்ணா பாலமுரளி அவர்கள், நேவிஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்களே உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். 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 வாணிக்கும் தாமலை டீச்சர் அவர்களுக்கும் நான் ஆகஸ்ட் மாதம் முழு மாதமும் நிற்க மாட்டேன் என்பதை அறிவித்துக் கொள்ளுகின்றேன். விடுமுறை நன்றாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. ஓடி போய் இல்லாத சோட்டா பண்ணிட்டு ஓடி வாங்கோ. நீங்க சொல்லாட்டாங்க நாங்க ஒரு மாதம் ஒண்ணுக்குள்ள கெஸ் பண்ண வந்தாரு. நாங்கள் சிலோனுக்கு போகவில்லை, நாங்கள் ஸ்கண்டினாவியனுக்கு போகின்றோம். ஸ்கண்டினாவியன் நாடுகளுக்கு ஒரு மாதம். ஓ நாங்க முதல் லண்டன் வர இதுக்கு ஒரு அனிவர்சரிக்கு அதை முடிச்சுக்கொண்டு அப்படியே வந்து எங்களை ஊர் கம்போக் பார்த்துட்டு அப்படியே டென்மார்க், ஸ்வீடன் அந்த பக்கம் செல்லுகிறோம். ஒரு குரூப் ஒன்று செல்றீங்க. பிள்ளைகளோட. நல்ல விஷயம். வாழ்த்துக்கள். அப்படிதான் இருக்கணும். என்ஜாய் பண்ணிட்டு ஓடி வாங்க. நன்றி, வணக்கம். நானும் சில வேலை ஆகஸ்ட்லாம் 2 கிழமை கொண்டு எடுப்பேன் நினைக்கிறேன். பார்ப்போம். எங்க ஜெர்மனியா? இல்ல நான் வளமையாடு தெரியல, என்ன முடிவுகள் தெரியலக்கா.